Physics 2024 cute question paper solve பண்ணலாம் பாருங்க. A wire carrying current I bent as shown in the figure is placed in a uniform field B that emerges normally out from the plane of the figure. The force on the wire is dash ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஒயரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இதில் கரண்ட் ஐ இருக்குது, லெங்க் எல் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா பிஐஎல். இந்த பி வந்து வெக்டார், எல் வெக்டார்னால நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி எடுக்கணும். அப்படின்னா இந்த டூ எண்ட்ஸுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் எல்லுன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பிக்கும் இந்த பாயிண்ட் கியூக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். நம்ம இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்னா இந்த ஊடல பாருங்கள் செமி சர்க்கிள் இருக்குது இல்லையா, இதனுடைய இது டயாமீட்டர் வந்து 2r. அப்போ இங்கிட்ட ஆர் இருக்குது, இங்கிட்ட 2r இருக்குது, இங்கிட்ட ஒரு ஆர் இருக்குது. மொத்தமாக செஞ்ச எவ்வளோப்பா 4r. அப்படின்னா எல் பிளேஸில் எவ்வளோ போடணும் 4r. ஸோ 4rBI அப்படின்னு வந்துடுது. கரெக்டுங்களா? அப்படின்னா 4BIR அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த 4BIR அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து டைரக்ஷன் கேட்குறாங்க. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வெர்டிகலி இப்படி இருக்கு இல்லையா, இது எப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து இப்போ ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா I × L × Bன்னு போட்டுக்கணும்ப்பா. L × B. அப்போ L வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, எல் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஐ கேப் கரெக்டுங்களா, ஐ கேப் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டாட்னு இருந்தால் அவுட்வோர்டு, அப்போ கே கேப்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ எல் வந்து ஐன்னு எடுத்துகிட்டு பி வந்து கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ × கே வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள், -J. -Jன்றது டவுன்வோர்டு நெகட்டிவ் -J. அதனால தான் டவுன்வோர்டு வெர்டிகலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, வெர்டிகலி டவுன்வோர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The refractive index of the material of an equilateral prism is √2. The angle of minimum deviation of that prism is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, sin A + D/2 sin A/2. இப்போ நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து √2ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்து வந்து ஈக்குவலேட்ரல் ப்ரிசம் கொடுத்ததுனால ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இங்கே 60 டிகிரி போடணும், ஏ பிளேஸில் இங்கேயும் 60 டிகிரி போடணும். கரெக்டுங்களா? இப்போ வந்து ஏ பிளேஸில் நம்ம 16 போட்டோம்னா 60/2 என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, 30 டிகிரின்னு இங்கே வந்துடும். இப்போ sin 30 எவ்வளோ சொல்லுங்கள், sin 30 வந்து 1/2. ஸோ இந்த 1/2 அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் போயிடும். அப்போ வந்து 1/2 இன்ட்டு மியூ எவ்வளோ சொன்னாங்க, √2. தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் இந்த ஏ வந்து 60 + D/2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த √2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணால் √2ன்னு வந்துடும். அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது சொல்லுங்கள், 1/√2. ஸோ இது வந்து 1/√2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது சைன் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 1/√2ன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த தீட்டா என்ன வரும்னு சொல்லுங்கள், தீட்டா வந்து 45 டிகிரி. அப்போ 60 + D/2 இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வருதுப்பா. இந்த 2 இந்த ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 2 × 45 90. அப்போ 60 + D இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 90 டிகிரி. ஸோ டீவியேஷன் ஈக்குவல் டு 60 வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 90 - 60 30 டிகிரி வருது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து 30 டிகிரி வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்டகரல் நம்பர் ஆஃப் டேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி Q இஸ் ஈக்குவல் டு NE அப்படின்னு படிச்சிருக்கோம். என்ன தான் என்னது, இன்டகரல் நம்பர். இது வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு வந்து எலக்ட்ரான்ஸை இன்டகரல் மல்டிபிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுதான் எலக்ட்ரானிக் சார்ஜ். அப்படின்னா எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எலக்ட்ரானை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால வந்து இது எலக்ட்ரான் தான் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். When a slab of insulating material 4 mm thick is introduced between the plates of a parallel plate capacitor of separation 4 mm, it is found that the distance between the plates has to be increased by 3.2 mm to restore the capacity of its original value. The dielectric constant of the material கேட்டிருக்காங்க. இப்போ சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுதான் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ திக்னஸ் ஆஃப் தி ஸ்லாப் T. இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரில் ஒரு ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கூடும் இல்லையா, ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் ஆஃப் ε0 A/Dன்னு தெரியும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கூடி இருக்குது, இது K கூட்டுறதுனால அப்போ கெப்பாசிட்டன்ஸை ரீஸ்டோர் பண்ண ஒரிஜினல் வேல்யூக்கு கொண்டு வரணும், குறைக்கணும். அப்படின்னா டியை வந்து கூட்டணும். அதனால தான் எக்ஸ் டிஸ்டன்ஸை கூட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா
distance increased between the plates of the capacitor equal to thickness of the slab introduced between the plates into 1 minus 1 by k. இதுதான் ஃபார்முலா. நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இந்த ஃபார்முலா வரும். இப்போ x எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 3.2 மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3.2ன்னு போட்டுங்க. ஸ்லாப் வந்து 4 மில்லிமீட்டர் திக், இது 4ன்னு போட்டுக்குங்க. இன்ட்டு 1 மைனஸ் 1 பை கே. இந்த கே தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 4 வந்து நம்ம 3.2 கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள், 0.8ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ 1 மைனஸ் 1 பை கே இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 0.8 வந்திருக்கா. அப்போ வந்து 1 பை கே இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 0.8 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ என்ன வரும் பாருங்க, 1 மைனஸ் 0.8 ஈக்குவல் டு 1 பை கேப்பா. அப்போ 1 பை கே இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.8 வந்து 0.2. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா கே இஸ் ஈக்குவல் டு 0.2 ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன கிடைக்கும் சொல்லுங்க, 1 பை 0.2 தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ வந்து கே வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 5ன்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னு வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A copper ball of density 8 gram per cc and 1 centimeter in diameter is immersed in oil of density 0.8 gram per cc. The charge on the ball, if it remains just suspended in oil in an electric field of intensity 600 pi volt per meter acting in the upward direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு என்ன இருக்குது, ஒரு காப்பர் பால் இருக்குது, இதில் சார்ஜ் கியூ இருக்குது, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்களா. சரி, இப்போ வந்து இந்த பாலுக்கு வந்து வெயிட் வந்து mg ஃபோர்ஸ் டவுனோட ஆக்ட் ஆகும். அடுத்தது ஒரு ஆயிலில் இம்மர்ஸ் பண்ணதுனால என்ன ஆகும், பயோன்சி ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். பயோன்சி ஃபோர்ஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மேலே எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஃபோர்ஸ் எலாங் தி ஃபீல்டு ஆக்ட் ஆகும். இங்கே ஃபீல்டு இன்டென்சிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், வெர்டிகலி அப்போர்டு இருக்குது. சரிங்களா? இது சார்ஜ் ஆன் தி பால் இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சார்ஜை பாசிட்டிவ்னு அஸ்யூம் பண்ணோம்னா அப்போர்டு ஃபோர்ஸ் என்ன வருது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, அடுத்து ப்ளஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ் அப்போர்டு இருக்குது, டவுன்லோட் ஃபோர்ஸ் வந்து எம்ஜின்னு எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா ஈக்யூன்னு தெரியும். இந்த பயோஎன்சி ஃபோர்ஸை ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ எம்ஜி மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு. இப்போது மாஸ் ஆஃப் தி பாடிக்கு என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி மைனஸ் பயோஎன்சி ஃபோர்ஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி பாடி இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் இன்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும், கியூ வேணும். அப்போ இ வந்து ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு வி காமனாக எடுத்துடலாம், ஜியும் காமனாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ரோ மைனஸ் சிக்மா டிவைட் பை இன்னு போட்டுக்கலாம்ப்பா. ஓகேவா? வி வந்து என்னது 4/3 பை ஆர் கியூப். ஆர் ரேடியஸ் எவ்வளோ சொன்னாங்க, டயாமீட்டர் 1 சென்டிமீட்டர் சொன்னாங்களா. அப்படின்னா ரேடியஸ் வந்து 1/2 இன்ட்டு 10⁻⁻2 ஹோல் கியூப்னு போட்டுக்கணும். வால்யூமுக்கு 4/3 பை ஆர் கியூப் போட்டாச்சு, இன்ட்டு ஜி 10ன்னு போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து டென்சிட்டி ஆஃப் தி காப்பர் பால் 8 கிராம் பர் சிசி. ஓகேவா? மைனஸ் டென்சிட்டி ஆஃப் என்னது லிக்விட் 0.8 கிராம் பர் சிசி, 0.8. இப்போ நம்ம வந்து இந்த கிராம் பர் சிசியை கிலோகிராம் பர் மீட்டர் கியூபாக மாற்றுறதுக்கு ஒரு 1000ல் மல்டிப்ளை பண்ணோம். 10⁻3 போட்டாச்சா, டிவைடட் பை இ எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தாங்க, 600 பைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பை கேன்சல் ஆகிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இப்போ இப்படி நம்ம சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 2 × 10⁻⁵ யூனிட் வந்து கூலும் ஆன்சர் இப்படி கிடைக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A metal wire is subjected to a constant potential difference. When the temperature of the metal wire increases, the drift velocity of the electron அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, E⁴/m இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்ட் சொன்னதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது, சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மாறாது, மாஸ் மாறாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், தெர்மல் வெலாசிட்டி கூடும். தெர்மல் வெலாசிட்டி கூடிச்சுன்னா பாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால கொலிஷன் வந்து டக் டக்குன்னு நடந்துடும். அப்படின்னா கொலிஷன் ரேட்டு கூடுறதுனால ரிலாக்ஸேஷன் டைம் வந்து என்ன ஆகும், குறையும். ரிலாக்ஸேஷன் டைம் என்ன போகும், குறையும். அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் குறைச்சுன்னா ட்ரிப்ட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் கூடுறதுனால தெர்மல் வெலாசிட்டி கூடுது, அதனால வந்து டைம் ரிலாக்ஸேஷன் டைம் குறையுது. ஸோ ட்ரிப்ட் வெலாசிட்டி டிக்ரீசஸ். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 13th என்ன எடுத்துக்கலாம் பாருப்பா, அதாவது ட்ரிப்ட் வெலாசிட்டி டிக்ரீசஸ், தெர்மல் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். அதாவது டெம்பரேச்சர் கூடனா தெர்மல் வெலாசிட்டி கூடும். அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் தி கிவன் ஃபிக்ஸ்டு காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் calculate the total resistance between the points A and Bன்னு சொல்கிறாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த 4 ohmல வர கரண்ட் தான் இன்னொரு 4 ohmல இப்படி போகும்.
அப்போ கரண்ட் இது சேமாக இருக்குனால இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. அப்போ சீரீஸில் இருந்துச்சுன்னா 4ம் 4ம் கூட்டினா என்ன போகிறது 8 ஓம் கிடைக்கிது. கரெக்டுங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற 8 ஓமும் இந்த 8 ஓமும் பேரலில் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 8 ஓம் இந்த 8 ஓம் பேரலில் கூட்டினா என்ன வரும்ப்பா? பேரலில் கூட்டினா 4 ஓம்னு வந்துடும். ஓகே, 4 ஓம் வருது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 4 ஓமும் ரைட் சைடில் இருக்கிற இந்த 4 ஓமும் இந்த மிடில் மொத்தம் நம்ம கம்பைன் பண்ணி வச்சிருக்க 4 ஓம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து என்ன ஆயிரும்? சீரீஸ் ஆயிரும். அப்போ சீரீஸ் ஆச்சுன்னா மொத்தமாக சேர்ந்து என்ன வந்துடும் சொல்லுங்க? இது 12 ஓம் வந்துடும் சீரீஸில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக வந்து மேலே என்ன பண்ணிட்டோம்? இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு 12 ஓம் இருக்குது, கீழே ஒரு 12 ஓம் இருக்குது. இந்த 12ம் மேலே இருக்கிற 12ம் சேர்ந்து பேரலில் இருக்கு இல்லையா? பேரலில் கனெக்ட் பண்ணால் என்ன வந்துடும் சொல்லுங்கள்? இது மொத்தமாக சேர்ந்து 6 ஓம். அப்படின்னா இங்கே ஒரு 6 ஓம், ரைட் சைடில் ஒரு 6 ஓம், மொத்தமாக இந்த ட்ரையாங்கிள்லாம் சேர்ந்து ஒரு 6 ஓம். அப்போ இந்த 6 இந்த 6 ஓம் இது 6 இந்த 6 எல்லாம் கூட்டினீங்கன்னா 18 ஓம் கிடைக்கும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A cell of 1.1 volt and internal resistance 0.5 ohm is connected to a wire of resistance 0.5 ohm. Another cell of the same EMF is now connected in series with the intention of increasing the current, but the current in the wire remains the same. The internal resistance of the second cell is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செல்லுக்கு பொட்டன்ஷியல் 1.1 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5 ஓம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு வந்து தி சேம் EMF is now connected in series with the another செல்லுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லுக்கு ஒரு 1.1 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5. கரெக்டாக? செகண்ட் செல்லு வந்து அதுவும் 1.1 தான், சேம் EMF சொல்லிட்டாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கலாம். இப்போ இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஆர் இது வந்து ஆர் எவ்வளோ 0.5 சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு செல்லு தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே செல் 1.1 0.5 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு, இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸு 0.5 கனெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த இனிஷியலில் இருக்கிற கரண்ட் I1 வச்சுக்கிட்டு ஃபைனலாக வர கரண்ட் I2ன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? கரண்ட் வந்து சேம் சொல்லிட்டாங்க. கரண்ட் சேம்னா இனிஷியல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கரண்ட். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? EMF பை ரெசிஸ்டன்ஸ். இனிஷியல் எவ்வளோ? EMF 1.1 வோல்ட்டு பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே 0.5, இது ஒரு 0.5. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் போட்டோம்னா 1ன்னு வந்துடுது. சரிங்களா? சாரி, இங்கே EMF வந்து 1.1 ஈக்குவல் டு ஃபைனல் கரண்ட் பண்ணும். ஃபைனல் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செல் இருக்குது. ஃபஸ்ட்டு செல் எவ்வளோ? 1.1 வோல்ட், செகண்ட் செல் 1.1 வோல்ட், ஆக மொத்தம் 2.2 வோல்ட் EMF சீரீஸில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல் 0.5, செகண்ட் செல் ஸ்மாலார், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இது எல்லாமே சீரீஸில் கூட்டணும்னா ஃபர்ஸ்ட் செல் வந்து 0.5, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5 கூட்டினா 1 வருது ப்ளஸ் ஆர். இப்போ இந்த 1.1 இந்த 2.2 கட் பண்ணால் 2 வருது. இது லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது? இங்கே 1 இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. சரிங்களா? ஈக்குவல் டு 2, இங்கே ரைட் சைடில் 2. அப்போ ஆர் ஈக்குவல் 2 மைனஸ் 1. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 ஓம். சரிங்களா? அப்போ 1 ஓம் தான் செகண்ட் பேட்டரியுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. P, Q, R and S are 4 wires of resistance 3, 3, 3 and 4 respectively. They are connected to form the 4 arms of a Wheatstone bridge circuit. The resistance with which S must be centered in order that the bridge may be balanced is. Actually bridge balanced இருக்குன்னா P by Q equal to R by S இருக்கணும். அப்படின்னா P வந்து 3, Q வந்து ஒரு 3, R வந்து ஒரு 3 எடுத்துட்டு S பிளேஸில் 4 கொடுத்தாங்க இல்லையா? அப்போ 4 இருந்தால் பேலன்ஸ் ஆகாது. அப்போ இந்த S என்ற ரெசிஸ்டன்ஸும் 3 தான் வரணும். அப்போ தான் P by Q equal to R by Sன்னு வரும். அப்படின்னா இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு சர்டைன் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணால் ஆர்ன்னு ஆட் பண்ணணும், பேரலில் தான் ஆட் பண்ணணும். ஏன்னா 4 ஓம் இருக்குது, அது குறைக்கணும். 3 ஓமாக கொண்டு வரணும்னா ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா பேரலில் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணால் அந்த மொத்த காம்பினேஷன் என்ன வரணும்? S வரணும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஓமாக வரணும். அப்படின்னா பேரல் காம்பினேஷனுக்கு 1 by R எஃபெக்டிவ் 3 ஈக்குவல் டு 1 by R1 ப்ளஸ் 1 by R2. அதாவது 4 ஓமே R1ன்னு வச்சுங்க, R2 வச்சுட்டு ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பேரலில் 3 வச்சுங்க. இப்போ இது சிம்பிளை பண்ணும். ஸோ 1 by R ஈக்குவல் என்ன வரும்? 1 by 3 மைனஸ் 1 by 4. கரெக்டாக? இப்போ எல்சிஎம் 12 எடுப்பா. அப்போது மேலே 4 மைனஸ் 3 1 வந்துடுது, 1 by 12. அப்போ 1 by R ஈக்குவல் டு 12 என்ன? R ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள்? ரெசிப்ரோக்கல் எடுங்க. 12 ஓம். அப்படின்னா ஒரு 12 ஓம் ரெசிஸ்டன்ஸை எஸ்ஸுக்கு வந்து பேரலில் கனெக்ட் பண்ணோம்னா அந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஸோ 12 ஓம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Magnetic moment of a thin bar magnet is M if it is bent into semicircular form
its new magnetic moment will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி. இப்போ m is equal என்ன ஃபார்முலா? போல் ஸ்ட்ரெங்க்த்து இன்ட்டு லெங்க்த் அப்படி போட்டுக்கணும். இப்போ ஒரு மேக்னெட் கொடுத்துருந்தா இந்த லெங்க்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கப்பா, இன்ட்டு எல்லுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணிக்கிறாங்க, செமி சர்க்குலராக பெண்ட் பண்ணாங்க இல்லையா? அப்படி செமி சர்க்குலராக பெண்ட் பண்ணால் இதுக்கு லெங்த் என்ன வந்துடும்? எஃபெக்டிவ் லெங்த் நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் என்ன வரும்னு சொல்லுங்க, 2r வரும். இப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன இருக்கலாம்? m dash equal to dipole strength into 2rன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா L equal to, அதாவது இந்த செமி சர்க்கிளுடைய லெங்த் வந்து L தானப்பா, இது L வந்து என்ன பண்ணிக்கலாம், πrன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படின்னா இந்த L பிளேஸில் நம்ம என்ன போட்டுக்கலாம், πrன்னு போட்டுக்கிட்டோம்னா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. இந்த p கேன்சல், r கேன்சல். அப்போ m/m dash equal to என்னப்பா வருது, π/2ன்னு வருதா? அப்போ m dash equal to என்ன வரும்னு சொல்லுங்க, 2m/π. அப்படி தானப்பா, ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ அந்த நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் டுவைஸ் தி இனிஷியல் மேக்னெட்டிக் மூமெண்ட் பை π அப்படின்னா வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சராக வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு இன் டிரான்ஸ்ஃபார்மர் மஸ்ட் ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஹை பெர்மிபிலிட்டியாக இருக்கும். எனர்ஜி லாஸ் பண்ணுறது, மேக்னைஸ் பண்ணும்போது எனர்ஜி லாஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கணும்னா ஹிஸ்டரிசஸ் லூப் உடைய ஏரியா வந்து கம்மியாக இருக்கணும். அப்போது ஹிஸ்டரிசஸ் லாஸ் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா ஹை பெர்மிபிலிட்டி, லோ ஹிஸ்டரிசஸ் லாஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A conducting ring of radius r is placed in a varying magnetic field perpendicular to the plane of the ring. If the rate at which the magnetic field varies is x, the electric field intensity at any point of the ring is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கண்டக்டிங் ரிங் இருக்குது, இதுக்கு ரேடியஸ் r இருக்குது. இதில் magnetic field is perpendicular to the plane of the ring if the rate at which the magnetic field varies கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து x equal to என்னது, dB/dt. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஈக்குவல் டு dπ/dt -1 இருக்கும். அதை விட்டுலாம், நியூமெரிக்கலாக தான் சால்வ் பண்ணுறோம். இந்த இஎம்எஃப் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை லெங்க்த்னு தெரியும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இஎம்எஃப் வச்சுருக்கணும். அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு லெங்க். லெங்க்த்ன்றது எவ்வளோ, 2πrன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2πr. அப்போ இஎம்எஃப் பிளேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு 2πrன்னு போட்டுக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் பிளேஸில் b இன்ட்டு ஏரியான்னு போட்டுக்கலாம். ஏரியா ஆஃப் ரிங் எவ்வளோ சொல்லுங்க, πr². சரியா? தட் இஸ் ஈக்குவல் πr² இன்ட்டு dB/dt தான் என்ன போடுறோம்னா எக்ஸ்ன்னு போட்டுருவோம். இப்போ π கேன்சல், ஸ்கொயர் 2 கேன்சல். கரெக்டுங்களா? இப்போ என்ன வருது பாருங்க நமக்கு ஆன்சரு. இந்த ஸ்கொயரும் ஆரும் கேன்சல்ப்பா, 2 அப்படியே இருக்கும். அப்போ 2 ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. E ஈக்குவல் என்ன வந்தது, xr/2. அப்படின்னா xr/2 வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A 50 Hz AC current of crest value 1 ampere flows through the primary of a transformer. If the mutual inductance between the primary and the secondary be 0.5 Henry, the crest voltage of the induced EMF சொல்கிறாங்க. அப்போ நம்ம கரண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா I0 sin ωt போட்டுக்கலாம். இப்போ இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், mdI/dt அப்படின்னு போட்டுக்கணும். அப்போது m இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் I0 இன்ட்டு sin ωt டிஃப்ரென்ஷியேட்னா cos ωt இன்ட்டு ஒமேகா வந்துடும். இதுதான் இஎம்எஃப்கான ஃபார்முலா. நமக்கு கிரஸ்ட் தானே கேட்டாங்க, பீக் வேல்யூ கேட்டால் cos ωt 1ன்னு போட்டுக்கணும்ப்பா. அப்போது m இன்ட்டு I0 இன்ட்டு ஒமேகா வந்து 2πfன்னு போட்டுங்க. m எவ்வளோ கொடுத்தாங்க, 0.5. I0 எவ்வளோ கொடுத்தாங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். f வந்து 50 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2π இன்ட்டு f வந்து ஒரு 50. கரெக்டுங்களா? இந்த 2வும் இந்த 0.5யும் கேன்சல் பண்ணால் 1 வந்துடும். அடுத்து 50 இன்ட்டு 5 போடணும். 5 வந்து நியர்லி 3.141. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன வரும், 3 இன்ட்டு 50 போட்டால் 150 வோல்ட் அப்படின்னு கிடைக்கிது. கரெக்டாக? ஆனால் 150 வோல்ட் கூட கொஞ்சம் அதிகமாக வரும்ப்பா. ஏன்னா பைக்கு வந்து 3.141 போடணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ லாங் சொலினாய்ட். ஸோ போன கொஸ்டினுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ பாருங்கள், a long solenoid of diameter 0.1 meter has 2 into 10⁴ turns per meter. At the center of the solenoid, a coil of 100 turns and radius 0.01 meter is placed with its axis coinciding with the solenoid axis. The current in the solenoid reduces at a constant rate of 0 ampere from 4 ampere in 0.05 second. If the resistance of the coil is 10 pi square, then the total charge flowing through the coil கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுதான் ஒரு சொலினாய்ட். இந்த சொலினாய்டுக்குள்ளே ஒரு காயிலை விற்கிறோம். இந்த காயில் வச்சுருக்கோம்.
இப்போ இந்த சொலினாய்டுனால கரண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மைனஸை விட்டுறலாம், என்ன நியூமெரிக்கலாக தான் பண்ண போகிறோம். இஎம்எஃப் பிளேஸில் நம்ம கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த கரண்ட் பிளேஸில் என்ன போட்டுக்கலாம், நம்ம டிக்யூ பை டிடி அதான் அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு டிபை பை டிடின்னு போட்டுக்கலாம். இந்த டிடி கேன்சல் பண்ணிடலாம். அப்போது டிக்யூ இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கள், டிபை பை ஆர். இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சார்ஜ் இன்டியூஸ்ட் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? அப்போ Q இன்டியூஸ்ட் ஈக்குவல் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்கள், ஏரியா இன்ட்டு சேஞ்ச் இன் டெல்டா பி. அதாவது ஃப்ளக்ஸுக்கு பிஏ போட்டோம்னா ஏரியா சேஞ்ச் ஆகாது, அப்படியே கான்ஸ்டன்ட், ஃபீல்டு தான் சேஞ்ச் ஆக போகுது. இப்போ ஏரியா என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் தி காயில், ஏரியா ஆஃப் தி காயில் என்னது பைஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது சென்டர் ஆஃப் தி solenoid of a coil 100 turns of and radius 0.01 meter is placed with its axis coincides with the solenoid அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு காயில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அட் தி சென்டர் ஆஃப் தி solenoid coil 100 turns and radius வந்து placed with its axis of the solenoid சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த ஏரியா போடும்போது என்பிஏ போட்டு, அதாவது இந்த ஃப்ளக்ஸுக்கு என்பிஏ போட்டுக்கணும்ப்பா. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 100 கொடுத்துட்டாங்க. 100 இன்ட்டு ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை வந்து 22/7, ஆர் வந்து 0.01 சொல்லிட்டாங்க, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி போடணும். பி வந்து பிக்கு என்ன ஃபார்முலா, μ0 NI. என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்க்த்து. ஓகேங்களா? சரி, μ0க்கு எவ்வளோ, 4π இன்ட்டு 10⁻⁻7 போட்டாச்சு. இந்த ஸ்மால் என் போடணும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த கொஸ்டினில் என்ன பார்க்கலாம், இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க 2 × 10⁴ டர்ன்ஸ் பர் மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்மால் என் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, μ0 வந்து 4π × 10⁻⁻7, ஸ்மால் என் வந்து எவ்வளோப்பா 2 × 10⁴ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த பி போடுற பிளேஸில் μ0 போட்டாச்சு, அடுத்து ஸ்மால் என் போடணும். ஸ்மால் என்னது 2 × 10⁴ போட்டாச்சு, இன்ட்டு கரண்ட், சேஞ்ச் இன் கரண்ட் போடணும். சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோ சொல்லுங்கள், 4 ஆம்பியர் மைனஸ் 0 ஆம்பியர். ஸோ இன்ட்டு 4ன்னு போட்டாச்சு. டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு பாருப்பா, டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணும். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 10π². அதாவது இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை, இந்த ஒரு π² கேன்சல் பண்ணணும். நியூமரேட்டரில் 2 பை இருக்குது, அதுவும் டினாமினேட்டரில் π² கேன்சல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா, இப்போ இது மொத்தத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து 32 × 10⁻⁻6 கூலும் வரும்பா. ஸோ அப்போ 32 மைக்ரோ கூலும் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா வந்து இன்டியூஸ்ட் சார்ஜ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, என்பிஏ தெரியணும், அவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துரும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லோயர் ஆஃப் a convex lens is made of opaque, which of the following statement describes the image of the object placed in front of the lens. இப்போ வந்து இது ஒரு லென்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி லென்ஸ் வந்து ஆக்ட் ஆஸ் ஏ செப்பரேட் லென்ஸாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி லென்ஸுமே வந்து நமக்கு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆன எல்லா இமேஜும் சூப்பர் போஸ் ஆகி தான் ரிசல்டன்ட் இமேஜ் ஃபைனலாக நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ லோயர் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒப்பேக்காக பண்ணிட்டோம்னா, அப்போ இந்த பார்ட்னால ப்ரொடியூஸ் ஆக வேண்டிய நம்பர் ஆஃப் இமேஜஸ் இங்கே குறைஞ்சதுனால நிறைய இமேஜ் சூப்பர் போஸ் ஆகிறது, கம்மியான இமேஜஸ் மட்டும் தான் சூப்பர் போஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால இன்டென்சிட்டி குறைஞ்சிரும்ப்பா. இன்டென்சிட்டி ஆஃப் தி இமேஜ் கெட்ஸ் ரெடியூஸ்டு. அப்படின்னா 22க்கு என்ன ஆன்சர் வரும், சி மட்டும் தான் கரெக்ட், சி ஒன்லி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 slits are made 0.1 mm apart and the screen is placed 2 meters away. The fringe separation when a light of wavelength 500 nanometer is dashed கேட்குறாங்க. இந்த fringe separation தான் பீட்டா. இங்கே வந்து இந்த 2 மீட்டர் தான் கேபிட்டல் டி, இந்த 0.1 mm தான் ஸ்மால் டி, இதுதான் லேமடா. ஓகேவா? இந்த பீட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸில், அதாவது 2 slits are made 1.1 mm apart and the screen is placed என்ன சொல்லியிருக்காங்க, செப்பரேட்டட் இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ பீட்டாக்கு என்ன ஃபார்முலா, லேம்டா டி பை டின்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ லேம்டா எவ்வளோ, 500 × 10⁻⁻9 தெரியும், டி வந்து 2 தெரியும், டிவைட் பை ஸ்மால் டி வந்து 0.1 mm, ஸோ 10⁻⁻3. இது 0.1 × 10⁻³ எவ்வளோ வரும், 10⁻⁴. 10⁻⁴ 10⁻�9 கேன்சல் பண்ணால் 10⁻5. இந்த 2 0 கேன்சல் பண்ணால் 10⁻5 10⁻3 மாறிடும். அப்போ 5 × 2 எவ்வளோப்பா, 10.
ஸோ 10 into 10 power minus 3 மீட்டர். அப்போ இது 10 power minus 2 மீட்டர். 10 power minus 2 மீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். ஏன்னா 10 power minus 2 1/100 மீட்டர்ப்பா. ஸோ வந்து 23க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் அன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப் ஹேவிங் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 10 மீட்டர் அண்ட் ஐ பீஸ் ஆஃப் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 10 சென்டிமீட்டர் டெலஸ்கோப் தி டியூப் லெங்த் அண்ட் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. டியூப் லெங்த் வந்து focal length of objective lens plus focal length of eye lens. Focal length of objective lens எவ்வளோ 10 மீட்டர். 10 மீட்டர் சென்டிமீட்டர் மாற்றினா 1000 சென்டிமீட்டர். ப்ளஸ் focal length of eye lens எவ்வளோ கொடுத்தாங்க பாருங்க 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஐ லென்ஸ் focal length of objective lens தான் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் இது கூட்டினா என்ன வரும் சொல்லுங்க 1010 சென்டிமீட்டர். இதுதான் லெங்த் ஆஃப் தி டியூப். இப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் வேணும். மேக்னிஃபிகேஷனுக்கு வந்து focal length of objective lens by focal length of eye lens. Focal length of objective lens எவ்வளோ நம்ம இன்னும் பார்த்துட்டோம் 1000, அதாவது 10 மீட்டரை வந்து 1000 சென்டிமீட்டர்னு புரிஞ்சு போச்சு. டிவைட் பை இந்த focal length of eye lens எவ்வளோ 10 சென்டிமீட்டர் கேன்சல் பண்ண என்ன வருது 100. ஸோ மேக்னிஃபிகேஷன் 100 வரணும், லெங்த் வந்து 1010 வரணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு போர்ஸ் மாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து போர்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட்டிங் எலக்ட்ரான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் வரும். அப்போது ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் என்னது d கரெக்டுங்களா? அடுத்து மேக்னிட்யூட் ஆஃப் தி டோட்டல் எனர்ஜி, மேக்னிட்யூட் ஆஃப் டோட்டல் எனர்ஜி வந்து ஜட் ஸ்கொயர் பை n ஸ்கொயர், அதுவும் கரெக்ட். அப்போ n ஸ்கொயர் இதுவும் கரெக்ட், சியும் கரெக்ட். ஸ்பீடு கேட்டிருக்காங்க. எனர்ஜி வந்து ½ mv ஸ்கொயர் போட்டோம்னா அப்போது எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் போட்டால் v டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n வந்துடுது இல்லையா? அப்போ பியும் கரெக்ட். ரேடியஸ் தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர், சார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n ஸ்கொயர் வரணும். இது என்னன்னு போட்டிருக்காங்க, இது வராது. அப்படி என்ன ஏ தவிர மற்றது எல்லாமே கரெக்டுன்னு போட்டுக்கலாம்ப்பா. அப்போ பிசிடி கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் இஃப் தி இன்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் 50 Hz தி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வில் பி. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து டுவைஸ் தி இன்புட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா வந்து இன்புட் வேவ் இந்த ஃபார்மில் வரும், ஏசியில் வரும். அவுட்புட் ஃபார்ம் என்ன ஆகும்னா டிசி வந்துடும். அதாவது நெகட்டிவ் சைக்கிளையும் பாசிட்டிவ் சைக்கிளாக மாற்றிடும். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ஒரே ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் வருது ஒரு வேவுக்கு. இதில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேவுக்கு 2 பாசிட்டிவ் சைக்கிள் வந்துடுது. அதனால டபுள்னு சொல்லிடணும். அப்போ 2 இன்டூ இன்புட் வந்து 50 Hzனால 2 × 50 100 Hzன்னு வந்துடுதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் an electric dipole in a non-uniform electric field with dipole moment parallel to direction of the field, force and torque கேட்டிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. இப்போது டைப்போல்னா நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி பிளேஸ் பண்ணுறோம். இதுதான் டைப்போல். இது டைப்போல் மூமெண்ட் இந்த டைரக்ஷன் இருக்கும். இங்கே ஆங்கிள் வந்து 0, ஏன்னா டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, θ 0 சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F1 வச்சுங்க, நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F2ன்னு வச்சுக்கிங்க. ஃபோர்ஸுக்கு வந்து E × Qப்பா. E × Q. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எப்படி இருக்குது நான் யூனிஃபார்ம் சொல்லிட்டதுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே இருக்கிற ஃபீல்டு நெகட்டிவ் சார்ஜ் மேலே இருக்கிற ஃபீல்டு வந்து ஈக்குவலாக இருக்காது. அதனால டோட்டல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இது ரெண்டுமே F1 F2 ஆப்போசிட்டாக இருந்தாலும் டோட்டல் ஃபோர்ஸ் 0 வராது. அதனால நெட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டார்க் பார்த்தோம்னா டார்க் என்ன ஃபார்முலா நமக்கு, அதாவது டார்க் வந்து இந்த ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு டைபோல் மூமெண்ட் இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். இங்கே பேரலல் சொல்லிட்டதுனால தீட்டா வந்து 0 போட்டோம்னா சைன் 0 0னால டார்க் வந்து 0. அப்போ ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, டார்க் ஈக்குவல் டு 0. இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 large plane parallel sheets shown in the figure have equal but opposite surface charge density sigma and minus sigma. A point charge is placed at points P1, P2 and P3 experience force F1 and F3 respectively சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாயிண்ட் P3ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்னால ஃபீல்டு வந்து இன்வோர்டு இருக்கும். சரிங்களா? இன்வோர்டு டுவோர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ்னால டுவோர்ட்ஸ் அவுட்டோடு இருக்கும். இந்த ரெண்டு ஃபீல்டும் கேன்சல் ஆகிட்டு 0 அப்படின்னு வந்துடும். அப்போது பாயிண்ட் P3ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அதே மாதிரி பாயிண்ட் P1ல பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபீல்டு வந்து அவுட்டோடு வரும், நெகட்டிவ் பிளேட்னால ஃபீல்டு இன்வோர்டு வரும். இது ரெண்டுமே ஆப்போசிட் ஆகிறதுனால ஃபீல்டு கேன்சல் ஆகிட்டு பாயிண்ட் 1லையும் ஃபீல்டு 0 இருக்கும். பாயிண்ட் P2ல பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் பிளேட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாசிட்டிவ் பிளேட்னால ஃபீல்டு அவுட்டோட் ரேடியலி அவுட்டோட், இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால ரேடியலி இன்வோர்டு. அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0 பாயிண்ட் P2ல. ஃபோர்ஸுக்கு வந்து E × Q தானேப்பா. அப்போது பாயிண்ட் P1லையும் P3லையும் ஃபீல்டு 0வாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து 0. அப்போ பாயிண்ட் 1லையும் பாயிண்ட் 3லையும் ஃபோர்ஸ் 0,
பாயிண்ட் டூவில் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரதுனால ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆப்ஷன் ஏ கரெக்ட். பியும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் ஏஆர்பி எதனா ஒன்று எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Two charged metallic spheres with radii R1 and R2 are brought in contact and then separated. The ratio of final charge Q1 and Q2 on the two spheres respectively கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, brought in contact சொல்லிட்டாங்க. ரெண்டு ஸ்பியர் கான்டாக்ட் வச்சுட்டா ரெண்டுத்துக்குமே பொட்டன்ஷியல் வந்து சேமாக வந்துடும். பொட்டன்ஷியல் சேமாக வந்துடும். இப்போ சார்ஜ் ஈக்குவல் டு என்னது, கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்னால சார்ஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி ஸ்பியர் என்ன ஃபார்முலா, 4πε0 R. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அப்போ Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேடியஸ் வரதுனால Q1 by Q2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, R1 by R2. ஸோ அப்போ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two charged particles placed at a distance d apart in vacuum exert a force F on each other. Now each of these charges is doubled. To keep this force unchanged, the distance between the charges கேட்றாங்க. அப்போ இனிஷியல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் ஃபோர்ஸ். இனிஷியல் ஃபோர்ஸ் என்னது, KQ1 Q2 by R ஸ்கொயர். ஃபைனல் என்னது, K2Q1 என்ன டபுள் பண்ணுறாங்க, 2Q2 சார்ஜை டபுள் பண்ணிட்டு R டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இந்த KK கேன்சல், இந்த Q1 Q2 கேன்சல். இப்போ இங்கே 2 × 2 2 ஸ்கொயர் இருக்கா. சரி, இந்த R டேஷ் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. R டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து 4 இருக்குப்பா, 4 × R ஸ்கொயர். இப்போது என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா R டேஷ் ஈக்குவல் டு 2 times of R. ஆர்ன்றதான் டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபைனல் டிஸ்டன்ஸ் வந்து டபுள் பண்ணிடணும். அப்போ டபுள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து மாறாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 parallel plate capacitors of capacitance 2 microfarad and 3 microfarad are joined in series and the combination is connected to a battery of V volt. The value of potential across the two capacitors V1 and V2 and energy stored in the two capacitors U1 and U2 respectively சொல்லியிருக்காங்க. இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணால் சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்பா. சரிங்களா, சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வந்து சார்ஜ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்களா, C × Vன்னு வருது. அப்போ சார்ஜ் கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா V இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு C. அடுத்து எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டருக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப் VQ. அப்படி எடுத்தால் சார்ஜ் இங்கே கான்ஸ்டன்ட் தானே சீரீஸில். அப்போ எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அப்போ U1 by U2 இஸ் ஈக்குவல் டு V1 by V2ன்னு வந்துடுது. கரெக்டுங்களா? ஆனால் பொட்டன்ஷியல் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ C2 by C1 போட்டுக்கணும். அப்போ C2 எவ்வளோ கொடுத்தாங்க, 3 மைக்ரோஃபேரட். C1 எவ்வளோ 2 கொடுத்தாங்க. அப்போ 3/2 அப்படின்னா 31க்கு என்ன ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ 3/2 வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ V1 by V2 ஈக்குவல் டு U1 by U2 ஈக்குவல் டு 3/2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 resistors of 100 ohm and 200 ohm are connected in series across a 20 volt battery as shown in figure. The reading in a 200 volt meter connected across the 200 ohm resistances. இப்போ இங்கே இந்த வோல்ட் மீட்டர் ஒரு 200 ஓம், இது ஒரு 200 ஓம். இந்த 200 ஓம் இந்த 200 ஓம் சேர்ந்து எவ்வளோப்பா வருது, 100 ஓம்னு வருது. ஓகேவா? இங்கிட்ட ஒரு 100 ஓம் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும், அதாவது இங்கே ஒரு 100 ஓம், இந்த வோல்ட் மீட்டர் இது சேர்ந்து அது ஒரு 100 ஓம். கரெக்டாக பேரலில், அதாவது இந்த 100 இந்த 200 சாரி இங்கே 200 வோல்ட் மீட்டர், இது ஒரு 200 சேர்ந்து பேரலில் 200 கொடுத்தோம்னா 100 வரும். ஸோ இது 100. இப்போ 20 வோல்ட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேம், சீரீஸில் கரண்ட்டும் சேம். கரெக்டுங்களா? அப்போ V = IR போட்டிங்கன்னா கரண்ட்டும் சேம், ரெசிஸ்டன்ஸ் சேம்னா பொட்டன்ஷியல் சேமாக தானே இருக்கணும். அப்படின்னா ஈக்குவலாக பிரியணும். இங்கே 20 வோல்ட்னா இங்கே 10 வோல்ட், இங்கிட்ட ஒரு 10 வோல்ட்டு. அப்படின்னா இந்த வோல்ட் மீட்டர் அக்ராஸாக 10 வோல்ட்டு வரணும்ப்பா. ஸோ 10 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா.